இறுதி செய்யப்பட்ட பாஜக பாமக கூட்டணி. தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு. அதிமுகவை விட்டு விலகும் ஆதரவு கட்சிகள். இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். நான் உங்கள் ஹரிஹரன். இன்று காலை சுமார் 6 மணிக்கு அவசரமாக பாஜக இடையேயும் பாமக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி பார்த்தால் பாமகவுக்கு பாஜக 10 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே பாமக, அதிமுக மற்றும் பிஜேபியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் இன்று பிஜேபியுடன் கூட்டணி உறுதியானது. இன்று சேலத்தில் நடைபெற்ற பிஜேபியின் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகள் ஆகிய அனைத்து கட்சிகளும் பங்கேற்றது. அதில் பாமகவும் பங்கேற்றது. யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்று ஓரிரு தினங்களில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்டில் கவர்னராக உள்ளார். அவருக்கு கூடுதல் பொறுப்பாக தற்காலிகமாக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் பதவியை குடியரசுத் தலைவர் ஒதுக்கியுள்ளார். தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக சார்பில் புதுச்சேரி அல்லது தூத்துக்குடியில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் மதிமுக போட்டியிடும் தொகுதிகளை அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலும், விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் அவர்களும் போட்டியிடுகின்றார்கள். மதிமுக திருச்சியில் தொகுதியில் துரை வைகோ அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பிஜேபி மற்றும் பாமக இடையே கூட்டணி உறுதியான நிலையில் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்த மனிதநேய ஜனநாயக கட்சி திரும்ப பெற்றுள்ளது தனது ஆதரவை. தற்போது திமுகவுக்கு தன் ஆதரவை அளித்துள்ளது. தேமுதிக மற்றும் அதிமுக இடையே கூட்டணி உறுதி இன்னும் ஓரிரு தினங்களில் உறுதி செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இன்று நடந்த சில அரசியல் சுவாரஸ்ய விஷயங்கள். இன்னும் பல அரசியல் சுவாரஸ்ய விஷயங்களை நாளை பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல். நான் உங்கள் ஹரிஹரன். நன்றி.